தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனத்தில் நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு இன்டர்வியூவில் தமிழ்நாட்டோட மணலாரி சங்க தலைவர் யுவராஜ் அவர்கள் தமிழ்நாடு அரசை நோக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது தமிழ்நாட்டில் சென்னையில் மெட்ரோ ஃபேஸ் 2க்காக தொடங்கப்பட்ட வேலையில் மெட்ரோக்காக தோண்டப்பட்ட மண்லாம் பல மெட்ரிக் டன் எங்கே போகுதுனே தெரில. அதை எடுத்துகிட்டு போகிற இடமோ இல்லை அதை யூஸ் பண்ணுற விதத்தை பற்றியோ தமிழ்நாட்டிலேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் மக்களுக்கு கொடுக்கப்படுறதில்லை அப்படின்ட்டு ஒரு குற்றம் சாட்டியிருந்தாங்க. இந்த குற்றத்தை பற்றியும் இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடக்குதுன்றதை பற்றியும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு மெட்ரோவுக்காக தோண்டப்படுற மண்ணெல்லாம் கடந்த 3 ஆண்டுகளாக எங்கே போகுதுன்றதே அரசாங்கம் வெளிவிடலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான கேள்வியும் நீங்கள் எழுப்பியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு, மெட்ரோவுக்கு தோண்டப்படுற மண்ணெல்லாம் எதுக்காச்சும் யூஸ் ஆகுமா? அப்படி தோண்டப்படுற மண்ணை என்ன பண்ணுவாங்க பொதுவாக அரசாங்கம்? அதாவது ஏதாவது டெண்டருக்கு விடுவாங்களா இல்லை வேறு வகையில் அவங்க ஏதாச்சும் அதை சப்ளை பண்ணுவாங்களா? மெட்ரோ வேலை துவங்கும் போது இந்த மெட்ரோவில் நோண்டக்கூடிய மண் இருக்கா, வேஸ்டேஜ் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் சென்னை அருகாமையில் எங்கே பள்ளம் இருக்குது, மலைகள் எடுத்து ஜெல்லிக்கு ஒடிச்ச பள்ளம், எங்கெங்கே பள்ளமான தாழ்வான பகுதியில் கொட்டணும் அப்படின்றது தான் அந்த ஒப்பந்தத்துடைய ரூல்ஸ். அதான் ஒப்பந்தம். அப்போது இந்த முறை தான். அப்போது மெட்ரோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் நடக்கும்போது லாரி வாடகைக்கு எடுப்பாங்க. இந்த மாதிரி மெட்ரோவுக்கு மண் எடுத்து போய் நீங்கள் பல்லாவரத்தில் கொட்டணும், இந்த பக்கம் ரெட் ஹில்ஸ் சைடு கொட்டணும், இந்த திரிசூலம் பக்கம் கொட்டணும்னு சொல்லுவாங்க. அதுதான் நடந்தது. ஆனால் இப்போ கடந்த இந்த அரசு வந்த உடனே ஃபேஸ் 2ல் மெட்ரோ மண்ணெல்லாம் விற்கப்பட்டது. எப்படி விற்கப்பட்டதுன்னா பார்த்திங்கன்னா, மெரினாவில் நோண்டுற மண் பார்த்திங்கன்னா அது கடல் மண். அந்த மண்ணெல்லாம் கட்டிடங்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெரினா, அடையாறு, திருவான்மியூர், கோடம்பாக்கம், அதே மாதிரி அந்த ராயபுரம் சைடு இதெல்லாம் கடலோரம் நோண்டக்கூடிய மண்ணெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அது விற்பனைக்கு வந்துச்சுன்னா, அரசு கடந்த 2 ஆண்டுகளாக இடி ரேடு 2 ஆண்டுகளாக மணல்ன்றதே இல்லை, சுத்தமாக இல்லை. ஏற்கனவே எம்சாண்டில் கட்டின வீடுங்கள்லாம் இந்த அரசு வந்த உடனே கேபி பார்க் பில்டிங்கில் கையிலே புட்டா விழுதுன்றது ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு, இந்த எம்சாண்டுனால் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்காது, கட்டிடம் சரியாக இருக்காது. ஆகவே மணலை நாடி வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி வேலை மெட்ரோ ஃபேஸில் நடந்ததுனால மக்களுக்கு தெரியாதுல்ல, அரசாங்கம் தான் மண் விடுதுன்னு நினச்சாங்க. ஆனால் பார்த்தா மெட்ரோ மண்ணை எடுத்துகிட்டு எல்லாம் பில்டிங்க்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தடுக்க சொல்லி தொடர்ந்து நாங்கள் கனிமவளத்துறை உதவி இயக்குனர், கனிமவளத்துறை டைரக்டரு, சென்னை மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் கொடுத்துட்டே வரோம். ஒரு கடிதம் கொடுத்துட்டு வருவோம். பார்த்திங்கன்னா டைரக்டரு அடுத்த 6 மாதத்தில் பார்த்தா அவர் மாற்றப்பட்டிருக்கார். கலெக்டர் போய் கொடுத்தா அவரும் மாற்றப்பட்டு திருப்பி ஒன்ஸ் அகெயின் நாங்கள் கடிதம் கொடுத்தோம். மெட்ரோவுக்கு ஒரு ஆர்டிஐயில் கேட்டோம். சென்னையில் மயிலாப்பூர், திருவான்மியூர், மெரினா, கோடம்பாக்கம் போன்ற ஒரு 5 பகுதியில் எடுக்கக்கூடிய மெட்ரோ மண் எங்கேயாவது இருப்பு வைத்திருக்கிறீர்களா? அப்படி இருப்பு வைத்திருந்தால் எங்கே வைத்திருக்கின்ற குறிப்பிடணும், எவ்வளோ மெட்ரிக் டன் வச்சுருக்கீங்கன்னு சொல்லணும். அப்படி இந்த மண் விற்கப்பட்டிருந்தால் எவ்வளோக்கு விற்கப்பட்டது, அரசு கஜானாவுக்கு எவ்வளோ வந்தது என்ற தகவல் அறிய விரும்புகிறேன்னு கேட்டேன். ஒரு இடத்துல எவ்வளோ கியூபிக்கு மெட்ரிக் டன் மண் எடுக்கப்பட்டது கேட்டேன். அதுக்கு மெட்ரோ கொடுத்த பதில் அதிர்ச்சியாக இருந்தது. மெட்ரோ நிர்வாகம் தகவல் அறி சட்டத்தில் இந்த மெட்ரோ மண் ஒப்பந்ததாரருக்கு சொந்தமானது, அவர் எப்படி ஒன்றா பயன்படுத்திக்கலான்றாங்க. அப்போது இது என்ன, அது அரசாங்கத்துடைய ஒரு 3 அடி கீழே தண்ணி, ஒரு 50 அடியில் தண்ணி எடுத்தாவே அரசு கேட்குது. ஒரு மண் எடுத்திருக்காங்க, அவ்வளோ ஆழம் நோண்டி 1,00,000 கியூபிக் மீட்டர் மண் எடுத்திருக்காங்க மெரினால மட்டும். அந்த மண் எங்கேன்னு கேட்டால் அது ஒப்பந்தாருக்கு சொந்தம்னா, அப்போ எப்படி யார் ஒப்பந்தார்? அது எப்படி அரசாங்கவுடைய மண்? அந்த மண்ணை விற்றுருக்காங்க, ஒரு லோடு 50,000 ரூபான்னு விற்றுருக்காங்க. அது மொத்தமே பில்டிங்க்கு போயிருக்கு. இது இந்த மாதிரி ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. ஆகவே அப்போது இந்த மண் மொத்தமே இங்கே விற்கப்பட்டுக்குது. கோடம்பாக்கம், மெரினாலாம் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் கம்பெனி அவங்க தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. அப்போ எத்தனை கோடி ரூபாய்க்கு அந்த மணல் விற்க, அங்கெல்லாம் பேஸ்மெண்ட்டில் ஸ்டேஷன் வருது. அப்போ அந்த மண் என்ன ஆகும்? அந்த மண் எடுத்து இங்கே பில்டிங் கொடுத்தா பில்டிங்குடைய தரம் என்ன? அதுவும் சென்னையில் ஹார்ட் ஆஃப் த சிட்டி, முதல்வர், செக்ரட்டரியேட் இருக்கக்கூடிய சென்னையிலே இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு தான் நான் வெளிப்படுத்தியிருக்கேன்.
அப்போது உங்களுக்கு உங்களோட வண்டி வந்துட்டு பில் இருந்த வண்டியை வந்துட்டு பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க நீங்கள். அப்படி பிடிச்சதுக்கான காரணம் என்ன? இன்னொன்று, இது சம்மந்தமாக நீங்கள் யார் யார்ட்டெலாம் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்களோ அவங்களாம் இதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா? ஒருவேளை அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தது தான் 6 மாதத்துக்குள்ளே அவங்கள வந்துட்டு இடமாற்றம் செஞ்சதுக்கோ இல்லை பணிமாற்றம் செஞ்சதுக்கோ ரீசனாக இருந்துச்சா? ஒன்றும் எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கும் அந்த அதிகாரி இருக்காங்க. இதுக்கெல்லாம் இந்த மெட்ரோ மண்ணு இந்த 3 ஆண்டில் விற்ற அதிகாரி, உதவி இயக்குனர், சென்னை உதவி இயக்குனர் இன்னும் கூட அங்கே தான் இருக்காங்க. இந்த வாகனத்தை பணம் கேட்டு நிறுத்தி வண்டியை பிடிச்சிருக்காங்க. பணம் கொடுக்க மறுத்ததுனால அந்த வாகனத்தை காவல் நிலையத்தில் வித்தவுட் பில்லுன்னு போட்டாங்க. அது சம்பந்தமாக முதல் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் கனிமோத உதவி டைரக்டருக்கு கொடுத்தேன். அவரும் நடவடிக்கை எடுக்கப்படும், விசாரணை செய்கிறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போலீஸு டெப்டி கமிஷனர் கோயம்பேடு மதுரவாயில் கொடுத்தேன். நீங்கள் ஒரு அதிகாரி பில்லு இருக்கிற வண்டிக்கு பில்லு இல்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் விசாரணை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னார், அதிகாரி மீது நான் என்ன பண்ணேன், அவங்க ஒரு உதவி இயக்குனர் பிடிச்சி நீ யூ கோ ப்ரூவ் இந்த இது கோர்ட்டுன்ட்டார். நான் சொன்னேன், எப்படிங்க அப்போது இது யார் விசாரிக்கிறது? நியாயம் இல்லை, எங்களுக்கு நியாயம் வேணும், காவல் நிலையம் ஒன்று தான் எங்களுக்கு, நீங்கள் விசாரிக்கலாமே அதிகாரினா இல்லைன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் இந்த விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் இந்த வாகனத்தை பில்லு இருக்கிற வாகனம் இந்த டைம் இந்த டேட்டு பில் போட்டிருக்கு, இட்ஸ் எ கம்ப்யூட்டர் பில்லு, நீங்கள் அந்த உதவி இயக்குனரை விசாரணை பண்ணி இந்த வண்டியை விடுவீங்கன்னா அவங்களும் விசாரிக்கணும். அப்போது அந்த பில்லு போட்ட இடத்துக்கு போங்கன்னாங்க. எங்கே மண் எடுத்தாங்க? அது கோடம்பாக்கம் லிபர்ட்டி தேட்டர்கிட்ட இந்த பில்லு ஒரு 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 அதாவது கேரவேனில் வச்சு இந்த சிட்டி ஃபுல்லாக பில்லு கொடுக்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது, ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு 10 சைட்டுக்கு பில்லு தராங்க. அப்போ அந்த பில்லு போட்டாங்க, அவங்கள விசாரிங்கன்னு கோடம்பாக்கம் கிரைம் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்களும் விசாரிச்சிருப்பாங்க. இது ரிலையன்ஸ் கம்பெனி என்ன ஒன்று அவங்க அது கிட்ட போகல. அடுத்தது இது பின்னாடி பெரிய மாஃபியா இருக்குது, இந்த மண்ணெல்லாம் இரவு நேரத்தில் கடத்தப்படுது, விற்கப்படுது, அவங்களும் விசாரிக்கல. அதுக்கப்புறம் தான் நான் நேராக கமிஷனர்கிட்ட மிஸ்டர் அருண்கிட்ட ஐ கிவன் அ கம்ப்ளைண்ட். அவங்க தான் விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணி விஜிலன்ஸுக்கு நாங்கள் இந்த பெட்டிஷன் அனுப்புகிறேன்னாங்க. அவங்கக்கிட்ட விசாரித்து எங்களுக்கு நியாயம் கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த பில்லு காப்பி கேட்டோம். கம்ப்யூட்டரைஸ் பில்லு, கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் பில்லு வரணும். அந்த பில்லு ஒரு தனியாருக்கு நீங்கள் மண்ணை விற்கிறதுக்கு பில்லு அனுமதி கொடுக்குறீங்க, அந்த பில்லு எதுக்கு யூஸ் பண்ணால் என்ன பில்லு போட்டான்ற காப்பியே கனிமவளத்துறையில் இல்லை. இதில் தான் நிறைய முறைகேடு. இப்போது கனிமவளத்துறையிலேயே ஒரு தனியாருக்கு பில் போட்டு இந்த கனிமத்தை எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறீங்க, அந்த கனிமத்தை எந்த கனிமம் எவ்வளோ கனிமம் அமிச்சான்ற தகவல் உங்ககிட்ட இல்லைன்னா எப்படி கொடுக்க முடியும்? எங்ககிட்ட இல்லைன்றாங்க. அப்போது இந்த சட்டத்தை உருவாக்குனவங்களே அந்த சட்டத்தில், அதனால்தான் இன்றைக்கி கன்னியாகுமரி கேரளாக்கெல்லாம் கனிமம் இன்றைக்கி கடத்தப்படுதுன்னா இந்த மாதிரி பில்லில் நிறைய ஃபோர்ஜரி நடக்கும். இப்போ 4 நாளைக்கு முன்னே ஒரு ஜியோ வந்திருக்கு, தப்பு செய்யாத க்ரஷர் ஓட்டினா ஒரு ரேட்டு, தப்பு செஞ்சு நீ அதிகமாக கூட வெட்டி எடுத்துக்க, டபுளாக கொடுத்துடு எங்களுக்கு அப்படின்னு ஒரு ஜியோ போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்கே போய் முடியும் தெரியல, இதை எப்படி தடுக்க போகிறோம்? அதனால தான் நாங்கள் இப்போ லோகாயுக்தா என்ற அமைப்பு வேணுன்றோம். லோகாயுக்தா என்ற அமைப்பு ஒரு ஒரு அரசு ஊழியர்லேருந்து முதல்வர் வரைக்கும் ஊழல் செய்தால் கேட்க முடியும். அந்த அமைப்பு இங்கே இல்லை, இருக்குது ஆனால் இல்லை. இப்போ நாங்கள் வி ஹவ் கம் ஃபார்வர்ட் டு கிவ் அ கேஸ் ஆன் தி ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஏன்னா எல்லாம் படித்து பட்டம் வாங்கின அதிகாரிங்க தான் இந்த ஊழலுக்கு பின்னாடி இருக்காங்க. அதை தான் நாங்கள் வெளிக்கொண்டு வரணுன்றது தான் இன்றைக்கி கேஸ் போட்டு இப்போது கோர்ட்டு பீச் ஸ்டேஷன் எதிர்க்க இருக்கிற கோர்ட்டில் நம்ம கோர்ட் நம்பர் 7 கேஸ் வந்திருக்கு. இந்த நெக்ஸ்ட் வீக் ஹியரிங் வருது. இப்போது தகவல் அறிவு சட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கேட்டிருக்கேன், ஒரு அவருக்கு 500 டன்னு அரைக்கக்கூடிய இயந்திரங்கள் வந்திருக்கு ஒரு அவருக்கு. அப்போனா ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் டன் அரைப்பாங்க. இந்த மாதிரி இயந்திரம்லாம் உங்கள் மாவட்டத்தில் இருக்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கேன். அப்போது அது மாதிரி மிஷின் எடுத்தாந்து நீங்கள் பாட்டு அரைச்சிட்ருக்கீங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எதுக்கு 120 மலைக்கு அனுமதி கொடுக்குறேன்? அங்கே என்ன அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓசூரில்,
அப்போ கனிமங்கள் அங்கேருந்து எல்லாம் கர்நாடகா கடத்தப்படும். இதுதான் கேட்டிருக்கேன். இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம் ஆகட்டும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளோ இயந்திரங்கள் அரைக்குது, எவ்வளோ பெரிய மிஷின் போட்டு எப்படி அரைக்கிறா, யாருக்கெல்லாம் தெரியுமா? யாராவது தடுக்கிறீங்களா? யாராவது போக முடியுமா அந்த இடத்துக்கு? நான் காஞ்சிபுரம் எஸ்பியை கேட்டேன். நான் ஒரு மலை குவாரிக்கு போகணும், அங்கே தரமான எம்சாண்டு தயாரிக்கப்படலை, அங்கே பில் இல்லாமல் கொடுக்குறாங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா கொடுக்கலையே, போக முடியாது. அப்படி மீறி போகிற மீடியா பீப்புள் தான் இப்போ அடிபடுறது அதெல்லாம் நடக்குது. எங்கேயாவது மலைகளில் விபத்து நடந்தால் தான் அந்த மலையில் முறைகேடாக நடந்தது, அங்கே அனுமதி இல்லாத ஓடுது. இதெல்லாம் எப்போ தெரிய வருதுன்னா, ஏதாவது ஒரு தவறு நடக்குது, ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் தான் அந்த மலை அனுமதி இல்லாத இயங்குறதுன்னு தெரிய வருது. இல்லைன்னா யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த லோகாயுக்தான்ற அமைப்பு வந்தால் தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் பொதுவாக ஒரு அரசாங்கம் இருக்குது, ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கோ இல்லை அந்த அரசாங்கத்தை வந்து மேற்கொண்டு நடைமுறைப்படுத்துறதுக்கோ அதுக்கு அடிப்படையான தேவைகள் என்ன, அடிப்படையான அமைப்புகள் என்னன்றதெல்லாம் ஆரம்பத்திலேயே அவங்க வந்துட்டு நிர்ணயிக்கணும். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷனுக்காக நாங்கள் ஒரு அமைப்பை வந்துட்டு நிர்ணயிப்போம், அப்போ தான் அவங்க வந்து கேள்வி கேட்டால் தான் நாங்கள் அவங்களுக்கு தான் ப்ராப்பராக பதில் சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ இந்த லோகாயுக்தான்ற அமைப்பை வந்துட்டு எப்போ தான் நிர்ணயிப்பாங்க? கர்நாடகாவில் இருக்குது, இங்கேயும் இருக்குது. முதல்ல நம்ம கெஸ்ட் ஹவுஸில் இருந்தது, போனால் யாருமே இல்லை, 2 பியூன் தான் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு அலுவலகம் இருக்குது, ஆனால் அதுக்கான ப்ராப்பராக இல்லை. இப்போ கர்நாடகாவில் போய் பாருங்கள், இப்போ ரீசெண்டாக அமைச்சர் மீது முதல்வர் மீது வந்த கேஸெல்லாம் லோகாயுக்தா. எந்த அதிகாரி தவறு செய்கிறான்னா போய் கூட, இப்போ விஜிலன்ஸ் இருக்குது இங்கே, நான் போய் கொடுத்தேன்னா திருப்பி பேக் ஆகுது அந்த லெட்டரு, திருப்பி யார் தவறு செய்கிறா அங்கேயே வருது. அப்போது நாங்கள் எங்கே தான் கொடுக்கறது? 2024 டிசம்பர் 2024 டிசம்பர் வந்து நான் கனிமவள இயக்குனர் திரு சரவண வேல்ராஜ் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தேன். 20 வருஷம் ஆச்சு கம்ப்யூட்டர் வந்து, இன்னும் இந்த கனிமவளத்துறையில் வெறும் பேப்பர் பேனால் எழுதிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணல, பில்லெல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணலைன்னா, நான் 23ஆம் தேதிக்குள்ளே பண்ணலைன்னா கனிமவளத்துறையில் இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் உடைப்பேன்னு சொன்னேன். அன்றைக்கே அந்த அதிகாரி உத்தரவு போட்டு 2025 ஜனவரி 10ஆம் தேதி ஈவே பில் கொண்டு வந்தார். ஈவே பில்லுன்றது கொண்டு வந்துட்டோம்னா, ஒரு 50,000 டன்னு மலைக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு லோடு ஏற்றினோடனே அந்த வண்டி 50 டன் ஏற்றினோடனே 49,950ன்னு வரும், மைனஸ் ஆகிட்டே வரும். இந்த ஈவே பில்லு எதுக்குன்னா, இது வந்து ஜிஎஸ்டிக்கு ஒரு காப்பி போவோம், கலெக்டருக்கு போவோம், அதே மாதிரி ரெவென்யூக்கு போவோம், கனிமவளத்துறைக்கு, பொல்யூஷன், எல்லா அதிகாரிக்கும் பில் போடும்போது போயிடும். இது இல்லாத அந்த வாகனம் எவ்வளோ லோடு ஏற்றுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த லாரிக்கு வந்து 23 டன்னு தான் ஏற்றுனா, 23க்கு மேலே 30 டன் ஏற்றுனா பில்லே பிரிண்ட் ஆகும். நீ அப்படி போட்டுட்டாவே இந்த 5 நிறுவனத்துக்கும் தெரிஞ்சிடும் அந்த வண்டியில் எக்ஸ்ட்ராவாக போகுது. இந்த பில்லு போட சொல்லி அதை சரவணன் வேல்ராஜ் ஐஏஎஸ் 2025 ஜனவரி 10 போட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் யூஸ் பண்ணார். பயந்து போயிட்டு எல்லா க்ரஷருக்காரும் வந்து அமைச்சரை பார்த்து அந்த அதிகாரியை மாற்றி அந்த பில்லை நிறுத்திட்டு வெறும் கம்ப்யூட்டர் பில்லு கொண்டு வந்துட்டான். இப்போ வந்துட்டு அக்கார்டிங் டு த ஆக்ட் ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எந்த ஒரு பொசிஷன்லேயும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு என்ன அவங்க ஃபண்டை எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்றது முதற்கொண்டு அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு போய் அதை அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு ஒரு பொதுமக்களாகிய நம்ம கொடுத்தா கூட அவங்க வந்துட்டு நமக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், அதுதான் ரூல்ஸ். ஸோ உங்களுக்கு ஆர்டிஐலேருந்து உங்களால் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். அது இல்லாமல் ப்ராப்பர் எவிடன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் இருந்தும் கூட எந்த அதிகாரிகளும் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கலைன்ட்டு நீங்கள் இப்போ ப்ரெஸ் முன்னாடி வந்து சொல்கிற நீங்கள் 3 வருஷமாக இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்ப 3 வருஷமாக இதை சொல்லாமல் இப்போ எலெக்ஷன் நெருங்குற டைமில் நீங்கள் சொல்கிறதன் மூலிமா உங்களோட நோக்கம் வந்துட்டு எலெக்ஷன் டைமில் உங்களுக்கு நீதி டக்குன்னு கிடைக்கும் அப்படின்றதுனாலே, இல்லை இது மூலியமாக அந்த அரசை வந்துட்டு நம்மளால் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியும் அப்படின்னு? ஐ எம் நாட் அ பொலிட்டிஷியன், நான் ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது. நான் எங்களுடைய லாரி உரிமையாளர் சங்கவுடைய பாதுகாப்புக்கு தான் நாங்கள் சங்கம் வச்சுருக்கோம், எங்களுடைய உரிமை. இப்போ கூட மெட்ரோ இவ்வளோ நாளாக நடக்குது. எங்கள் வாகனம் பிடித்த பிறகு அந்த வண்டியை விடுவிக்க சொல்லி கேட்டு ஏன் பொய் கேஸ் போட்டாங்கன்னு பில்லை தேட போகும்போது தான் இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. இதே நான் 2021 கிருஷ்ணகிரியில் கர்நாடகாவுக்கு 3000 ஒரு நாளைக்கு 10 லட்சம் டன்னு மெட்டீரியல் போகுதுன்னு நான் கொடுத்துருந்தேன்.
கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இப்போது 2024 கூட ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கேன். அப்போது வந்து ஒரு தாசில்தார் தலைமையில் முத்தரப்பு செக் போஸ்ட் போட்டாங்க. பண்ணித்தான் இருக்கிறோம். இப்போது கம்ப்யூட்டர் இல்லாமல் வெறும் பேப்பர் பில்லு போட்டிருந்தாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். வெறும் மேஜிக் பெனில் எழுதுகிறாங்கன்னு கொடுத்துருக்கேன். நான் மாவட்ட ஆட்சியர் மீது காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இது மாதிரி எங்கெங்கே நடக்குது, எம்சாண்டை அந்த தண்ணியில் ஊற்றி அந்த செக் பண்ணுற முறை எவ்வளோ சில்ட் இருக்குது, அதோடு போய் 4 சிஎஸ்ஆர் இருக்குது எங்ககிட்ட. நிறைய கம்ப்ளைண்ட்ஸு கொடுத்துட்டே இருக்கோம். 2022 மெரினா காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கேன் இந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி. அது மாதிரி நிறைய நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து இப்போ ரீசெண்டாக 2025 8ஆம் மாதம் 17/8 ஆகஸ்ட்டு பிடிச்ச வண்டி இது. அது ரிலீஸ் என்னைக்கு ஆச்சுன்னா இப்போது February 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அப்போது எலெக்ஷன் வர்றதெல்லாம் இல்லை. நாங்கள் எங்களுடைய லாரி உரிமையாளர் பாதிக்கப்படும்போது அவரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் அதில் இன்னும் முறைகேடு நடக்குது, அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ வந்துட்டு மெட்ரோ ஃபேஸ் 2 ஆரம்பித்து வந்துட்டு கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆயிடுச்சு. இந்த முடிஞ்சிடும், இப்போ முடிஞ்சிடும், அப்போ முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க, எதிர்பார்க்குறோமே தவிர அது முடிஞ்ச பாடாக இல்லை. ஸோ மெட்ரோ முடியாமல் இழுத்துட்டே போகிறதுக்கு இந்த மாதிரி நடக்கிற ஊழல்கள் எல்லாமும் ஒரு காரணமா? எனக்கு இந்த மண் எடுக்கிறதுல தான் எனக்கு தெரியுது, மற்ற இஷ்யூஸ் எனக்கு தெரியல. ஆனால் மெட்ரோ ஃபாஸ்ட்டாக ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க போகுது. இன்னும் ஒன்று, மெட்ரோவில் விபத்து நிறைய ஏற்படுது. மெட்ரோ வேலை நடக்கிற இடத்துல டைவர்ஷன் ஆல்டர்னேட் ரோடு கொடுக்க சொல்லி நாங்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். இரவு நேரத்தில் தான் எங்களை லாரி உள்ளே விட்றாங்க. இரவு நேரத்தில் தான் நாங்கள் வரணும். வரும்போது பாதி இந்த மெட்ரோ வேலையினால் எங்களுக்கு டைவர்ஷன் உள்ளே போக முடியல. இந்த மேலே வேலை நடக்குது, கீழே நாங்கள் போகிறோம். அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது மக்களுக்கு. ஏன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஏதாவது விழுந்து விபத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. போரூர் பகுதியில் ஆகட்டும், பில்லரே உழுது. இதே தான் அந்த ஆல்டர்னேட் ரோடு. மெட்ரோ வேலை வந்து 6 வருஷம் 5 வருஷம் நடக்குதுன்னா தே ஹாவ் டு ஃபார்ம் ஆல்டர்னேட் ரோடு. இப்போது மதுரவாயில் டு போர்ட் ரோடு இருக்கு, இப்போ ஆரம்பிச்சிருக்கான் டபுள் டக்கர். அதுக்கு கூவம் ஓரமாக வானகத்துலேருந்து கோயம்பேடு வரைக்கும் ரோடு அகலமாக இருக்குது. கூவத்தில் ஒரு ஆல்டர்னேட் ரோடு போட்டு பப்ளிக் இந்த ஆட்டோ கார் போகிறதுக்கு கொடுங்க சொல்லி கோரிக்கை வச்சுட்டே இருக்கோம். யாருமே அதை பற்றி கேட்டுக்கல. ஆனால் மக்கள் வந்து அந்த டிராஃபிக்கில் தொடர்ந்து ஜாம் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அந்த மாதிரி மக்களுக்கு பாதிப்பு இருக்குது. மற்றபடி ஊழல் வந்து இந்த மணலில் தான் மிகப்பெரிய ஊழல். மற்றபடி அதில் மெட்டீரியல் கொடுக்குறவங்களோ மற்றவங்கள யாராவது கேட்டால் தான் அதில் வேறு ஏதாவது தவறு நடக்குதோ தெரிய வரும். பிற மாநிலங்களோட ஒப்பிடுறப்போ மெட்ரோ வேலை வந்துட்டு நிறைய ஸ்டேட்ஸ்லேயும் நடக்குது, நம்ம ஸ்டேட்லேயும் நடக்குது. நம்ம ஸ்டேட்டில் நடக்கிற அளவுக்கு ஊழல் பிற மாநிலங்கள்லேயும் நடக்குதா? அவங்க வந்துட்டு மெட்ரோ அமைக்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கிறாங்க நம்மளோட கம்பேர் பண்ணுறப்போ? அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேற முடியும், இது இன்னும் சீக்கிரம் முடிக்க வேண்டிய வேலை இவங்க இழுக்கிறாங்க அப்படின்ட்டு ஏதாவது தகவல் சொல்ல முடியுமா? தகவல்னா, மெட்ரோ வந்து நம்மளோட பெங்களூரில் நிறைய ஃபாஸ்ட்டாக பண்ணுறதா பார்க்குறோம். இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதுதான். மற்றபடி மெட்ரோ ஃபினிஷ் ஆகி வரும்போது அது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் எங்களை கேட்பாங்க, நீங்கள் டோல்கேட்டுக்கு எதிர்ப்பான்னு கேட்பாங்க. நாங்கள் டோல்கேட்டை வரவேற்கிறோம். லாரி உரிமையாளராக நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதில் நடக்கிற முறைகேடை தான் நாங்கள் தட்டி கேட்குறோம். காலாவதியான டோல்கேட்டு ஏன் நடத்துகிறீங்க? முடிஞ்சு போன டோல்கேட்டு ஏன்? அங்கே அடிப்படை வசதி இல்லை. இதை தான் நாங்கள் கேட்குறோம். அதே மாதிரி தான் மெட்ரோவில் வந்து இந்த மாதிரி முறைகேடை கேட்குறோம். ஆனால் மெட்ரோ ஃபினிஷ் ஆகி வரும்போது மக்கள் அதை என்ஜாய் பண்ணுறாங்க. அதை நானே பயணிச்சிருக்கேன். அதனால் அந்த ஆஸ்பெக்டில் வி வெல்கம் மெட்ரோ. இவ்வளோ ஃப்ராங்காகவும் இவ்வளோ போல்டாகவும் உங்களோட இன்ஃபர்மேஷன் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக தமிழ் ஜனம் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எழுப்பின கோரிக்கைகளும் நீங்கள் எழுப்பின கேள்விகளுக்கும் ப்ராப்பரான உங்களுக்கு பதில் கிடைக்கணுன்றதையும் எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு இது போன்ற தொடர்ந்து இன்டர்வியூஸ் பார்க்க தமிழ் ஜனம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.